வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா முருங்கைக்காய் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் 4 வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. தக்காளி 3 தக்காளி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். புளி கரைச்சல் கரைச்சி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு, ஜீரகம், தாளிக்கிறதுக்கு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், சாம்பார் மசாலா, பெருங்காயம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம் வெடிச்சிட்டு அது மஞ்சள் தூள், மிளகாத்தூள், சாம்பார் மசாலா, பெருங்காயம் உள்ளே சேர்த்துட்டு முருங்கைக்காவை வதக்குறோங்க. அது ஒரு 1 மினிட் வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளியை அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து உள்ளே சேர்க்குறோம். தக்காளி வந்து வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த தக்காளியிலே இந்த முருங்கைக்காயை வேக விடுறோங்க. முதல்ல வந்து இந்த முருங்கைக்காய் நல்லா வேகணும். அதுதான் இதில் வந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக எடுத்து கொடுக்கும். ஸோ அது பாதி வேக்காடு வந்ததுக்கப்புறம் இந்த புளி கரைச்சல் இருக்குது இல்லைங்களா, அதையும் உள்ளே சேர்க்குறோம். இன்னும் எல்லாமே புளிப்பாக இருக்குமே, அப்போது வந்து புளிப்பாக இருக்குமான்னு நீங்கள் கேட்கலாம். இல்லைங்க, சத்தியமாக அது வந்து முருங்கைக்காவோட அந்த உள்ளே இருக்கிற மசாலாவை சேர்த்து சாப்பிடும்போது செம ருசியாக இருக்கும். சாதத்து கூட, இட்லி கூட, தோசை கூட, சப்பாத்தி கூட எல்லாமே சாப்பிட்லாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணி ஆட் பண்ணும்போதே இதில் தனியாத்தூள் 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை சர்க்கரை இல்லைன்னா ஒரு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இது முழுசாக வேக்காடு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். முருங்கைக்காய் மசாலா ரெடியாக இருக்குது. ஸோ நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ராஜ்மதி. நன்றி.